Praise the Lord. Angels Prayer Time நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு மண்டே வந்து கிட்ஸ்கா ப்ரேயர் பண்ற டே. பட் இந்த வாரம் பெரிய வாரமா இருக்கிறதுனால அந்த 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்து அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு மண்டே இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்க டைம்ல அவர் சொன்ன முதல் வார்த்தை லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதான் முதல்ல சொன்னார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மன்னிப்பு ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து மன்னிப்புக்காக சொல்றோம். அவர் தேவனுடைய குமார் என்று அறிந்தும் நிறைய அற்புதங்களை 3 வருஷம் தான், அந்த 3 இயர்ஸ்க்குள்ள நிறைய அற்புதம் செஞ்சிருக்காரு. அங்க உள்ள ஜனங்கள் எல்லாத்தையும் கண்ணால பார்த்திருக்காங்க. நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு. ஆனா அந்த மத போதகர்கள் வந்து வேத பாரகர் பரிசேயர்லாம் பொறாமப்பட்டு இப்படி ஒருத்தர் எழும்புறாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு அகைன்ஸ்டா நிறைய நேரம் வந்து சூழ்ச்சி பண்ணாங்க. அவருடைய வேலை வந்தது. அந்த டைம்ல அவர் வந்து பிடிச்சு சிலுவையில அறையறதுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சோ எல்லாம் தெரியும், பைபிள் பார்த்திருப்பீங்க. அவரை கரகரந்து இழுத்து சவுக்கால அடிச்சு கையில ஆணி அடிச்சு தலையில முள்முடி எவ்வளவு இருக்கும், வலிக்கும், எப்படி வலிக்கும். காலில் ஆணி அடிச்சு அந்த சிலுவைய சுமக்க வச்சு, அதுவும் மேடான இடத்துல சுமக்க வச்சு, சுமக்கும் போது கீழே போதெல்லாம் அடி வச்சு அடிச்சு அப்படியே அந்த முள்ள போய் அப்படி பிக்குமா முதுகுல, அந்த அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தி இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவரு தூஷணம் வார்த்தைகளால அவரை திட்டி மண்டையில கொட்டி நிறைய காரியத்தை பண்ணியிருக்காங்க. எந்த மக்கள்? அதே மக்கள் இல்லையா? சோ எவ்வளோ நன்மையை அனுபவிச்சோம். சில தூண்டுறவங்களால அந்த காரியம் நடக்குது. இவரை சிலுவையில் அறைந்து கத்துறாங்க. ஆனா இயேசுவானவர் அமைதியா ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இப்படி எல்லாம் கடந்து போகணும்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். இந்த பாதையெல்லாம் கடந்து போனாதான் நான் என் வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். இந்த வார்த்தை நிறைய அவர் தான் வழி. சோ இதையெல்லாம் கடந்து போய் ஆகணும். அதனால பொறுமையா செஞ்சார். ஒரு வார்த்தை பேசல, எல்லாத்தையும் செஞ்சார். சட்டைய கிழிச்சாங்க, துண்டா பங்கு போட்டாங்க, முட்டு எலும்ப முறிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, எல்லாத்தையும் பொறுமையா செஞ்சார். அப்ப மனசுக்குள்ள அவருக்கு தோணுது, நான் வந்து தேவனுடைய குமாரன். அவருக்கு தெரியும், நிறைய முறை சொல்லி இருக்காரு. அப்படி இருந்து இப்படி அதை வேதனைப்படுத்துறாங்களே, அவங்கள மன்னிச்சிருங்கப்பா. தெரியாம செய்யறாங்க. இது மாதிரி நம்மளால மன்னிக்க முடியுமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்ப நிறைய தேவ ஊழியர்களை துன்புறுத்துறாங்க. இது கடைசி காலம். ஏற்கனவே எழுதியிருக்கு பைபிள்ல, உங்களை இந்த மாதிரிலாம் துன்புறுத்துவாங்க. எப்படி இயேசுவானவர் அந்த பாடெல்லாம் அனுபவிக்கணும்னு ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லி இருந்தது நிறைவேறிச்சு. அதே போல இப்பொழுதும் கடைசி காலத்துல உங்களை துன்புறுத்துவாங்க. எல்லாமே இப்போது நிறைவேறிட்டு இருக்கு. சோ இயேசுவானவர் எப்படி பொறுமையா சகிச்சாரோ சகிக்க வேண்டிதான். பல பாடுகளை அனுபவிக்கிற காலம். இயேசுவானுடைய நாமத்தை சொல்லும் போது அவங்களுக்கு அடி விழுது, நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனா இயேசுவானவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு தேவ குமாரனை அடிக்கிறாங்க.
இவ்வளவு தூரம் அற்புதம் செஞ்ச ஒருத்தரை அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நிலைமை இப்பொழுது நடக்குது. அதனால இப்போது நாம் இப்படியே ஜோப்படும்படி அழைக்கப்படுகிறோம். இதாவே இவர்களுக்கு மணி தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்கிறார்களே. ஜோம் பண்ணுவோமா? அன்பு ஆண்டவரே, பரம தகப்பனே, அப்ப அந்த விளைந்த பாத்துல வருகிறோம். ஐசப்பா, இன்னைக்கு ஆண்டவரே அந்த முதல் வசனத்தை நாங்க பார்த்தோப்பா. நீர் மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மணி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எவ்வளோ இத மாதிரி எங்களால சொல்ல முடியுமா? கஷ்டம் சுவாமி. அப்பா, அடிக்கும் போது, நிந்திக்கும் போது, தேவையில்லாத வார்த்தைகளை கூறி எங்களை திட்டும் போது, பரியாசம் பண்ணும் போது, இப்படி சொல்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்க சொல்லும் போது, சுவிசேஷத்தை சொல்லும் போது, இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது அவளை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மன்னிக்க கிருபை தாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. அவங்க நல்லது பண்றாங்கப்பா. அவங்க உங்களுடைய வசனத்தை எடுத்து சொல்றாங்க. நீர் அப்படிதான்ப்பா ஆண்டவரே. நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு இந்த கல் மேலாம் உட்கார்ந்து, மலை மேல உட்கார்ந்து நிறைய வசனங்களை சொன்னீங்க. எப்படி இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி கொடுத்தீங்க. மனம் திரும்புங்கள்னு சொன்னீங்க. மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரிதான் இப்போ எல்லா ஊழியக்காரங்களும் சொல்றாங்கப்பா. ஆனா அதற்கு விரோதமா மக்கள் எழும்பும் போது, அப்பா அவர்களை மன்னி, அவர்களை மன்னி. ஒரு நல்ல காரியத்தை தான் செய்யறாங்க, அதை தடை பண்றாங்களே, அவங்கள மன்னியும் ராஜா. நீங்க எப்படி அன்னைக்கு மன்னிச்சீங்களோ அதே மன்னிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். எல்லாரையும் மன்னிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். அது கஷ்டம் சுவாமி, ரொம்ப கஷ்டம் மன்னிக்கிறது. ஆனா நீங்க கிருபை, நீங்க எப்படி அன்னைக்கு மன்னிச்சீங்களோ அந்த கிருபை எங்களுக்கு தாரும். உங்களை போல நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்க கிருபை தாரும். பிதாவே இவர்களை மன்னியும், எங்களை இடம் செய்கிறவர்களை மன்னியும், எங்களுக்கு விரோதமாய் எழுப்புறவர்களை மன்னியும். அப்பா மன்னிங்கப்பா, மன்னியும். அப்படி மன்னிக்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தான், ஒவ்வொருவருக்கும் தான். அப்பா மன்னிக்கிற அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். அந்த மன்னிக்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். இதாவே இவர்களை மன்னியும். அப்பா சர்ச்ச இடிக்கிறவங்களை மன்னிங்கப்பா சுவாமி. அந்த சிலுவையை உடைக்கிறவங்களை மன்னிங்க சுவாமி. அப்பா போதகம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்கள அடிக்கிறவங்கள, நிந்திக்கிறவங்கள மன்னிங்க சுவாமி. மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சங்க சுவாமி. எப்படி சவுலை பவுலாக மாற்றினீரோ அதே போல அவங்கள மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ராஜா, மாற்றுங்க சுவாமி. அப்போ ஏளனம் பண்ணாங்க. ஆனா ஆண்டவரே கடைசியில பார்க்கணும், அந்த எல்லாம் இருண்டது, அந்த திருச்சியில இரண்டாக பிரிந்தது. நிறைய நடக்குது அற்புதங்கள். அதை பார்த்து அந்த 100க்கு அதிபதியே சாட்சி கொடுக்கிறார், இவர்தான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா, அப்பா அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கூட ஆண்டவரே அங்கே உங்களுடைய அதிசயத்தை காண்பித்தீரப்பா. அதிசயங்கள் நடந்தது. அல்லேலூயா. அப்பா இப்பொழுது சுவாமி அந்த மன்னிக்கிற பக்குவத்தை கொடுக்கிறதுக்காக அது வேணும், எங்களுக்கு வேணும். எல்லாரையும் மன்னிக்க கிருபைத்தாங்க, எல்லாரையும் மன்னிக்க கிருபைத்தாங்க. மன்னிக்கிற மனசை கொடுங்க, அதுக்காக ஜெபிக்கிற கிருபைத்தாங்க. இப்பொழுது நாங்க ஜெபிக்கிறோம், எல்லாரையும் மன்னிங்க, எல்லாரையும் மன்னிச்சுங்க. எங்களுக்கு விரோதமாய் எழுபவர்களை மன்னியும் சாமி, மன்னியும். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் எழுபவர்களை மன்னியும்,
உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக விமர்சனம் பண்ணுகிறவர்களை மன்னியும். அப்பா, நீர் ஒருவரை கொண்டு இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்கிறீங்க. அதுக்கு பொறாமப்பட்டோம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினாலும் அவங்கள குற்றம் சொல்கிறவர்களை, தேவையில்லாம பேசுறவங்கள மன்னியும். இப்போ மன்னிச்சிருக்கப்பா. அப்படி மன்னிக்கிற இருதயத்தை எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கணும் சுவாமி. நாங்க அதை பெருசா எடுத்துக்காம, அதுக்கு அகைன்ஸ்டா பேசாம, இல்ல முறுமுறுக்காம, இல்ல அவங்கள சபிக்காம, இப்படி பண்ணிவியா அப்படி ஆயிரும் சொல்லாம அவங்கள மன்னிக்க எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா. உங்களை போல நாங்க வாழவே சுவாமி. எங்களுக்கு கிருபத்தாங்க, எங்களுக்கு கிருபத்தாங்க. அப்படி மன்னிக்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியே கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். எல்லாரையும் மன்னியும், எல்லாரையும் மன்னியும். உண்மை இயேசுவை குறித்து தேவையில்லாம பேசுறவங்களை மன்னியும். அப்படி ஊழியம் செய்யறவர்களை குறித்து தேவையில்லாம பேசுகிறவர்களை மன்னியும், மன்னியும், மன்னியும். அப்பா மன்னியும். நாங்க எல்லாரும் இணைஞ்சு சும்முறோம்ப்பா. எங்களையும் மன்னியும். அப்படி மன்னிக்கத்தக்க பக்குவத்தை எங்களுக்கு கொடு. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு அந்த வசனத்தின்படியே நாங்களும் நடக்க, மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, மன்னிக்க கிருபை தாங்க. உங்க பாதத்தொட்டு கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. அப்படி மன்னிக்கிற மனப்பக்குவத்தை கொடுங்கப்பா. எல்லாரும் மன்னிங்க ராஜா, மன்னிங்க. உபத்திரவத்திலே பொறுமையா பொறுமையா இருந்து அவங்களை மன்னிக்க கிருபத்தாங்க, மன்னிக்க கிருபத்தாங்க, பொறுமையா இருக்க கிருபத்தாங்க. நீங்க எப்படி தாங்கிட்டீங்க சுவாமி எல்லாவற்றையும். நீ மனிதனாதான் இருந்து அந்த மனிதனுக்குள்ள எல்லா வலியும் உங்களுக்கு இருக்கு, எல்லா வலியும் இருக்கு. நீங்க எல்லாவற்றையும் தாங்கினீங்க சுவாமி. ஒரு தெய்வ குமாரன் சொல்லி உங்களுக்கு வழி இல்லாமலாம் இல்லை. எங்களை போல அந்த மனித உடம்பு அதை அடிபட்டுச்சு, பிற்கப்படிச்சு, ரத்தம் வடிச்சு ஓடிச்சு. சிலுவையை பாரமான சிலுவை சுமக்க முடியாம சுமந்தீங்க. எல்லாம் பண்ணி காடி தூக்கி வாயில கொடுத்தாங்க, கசப்பான காடி. எல்லாத்தையும் தாங்கினீங்க சுவாமி. அப்படிப்பட்ட பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருந்து சகிக்க, மன்னிக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்றோம். எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடும், பாக்கியத்தை கொடும். அதன் மூலமா ஒருவேளை இந்த உலகத்தில் உபத்திரப்பட்டாங்க உங்ககிட்ட நாங்க சந்தோஷமா வாழ முடியும் சுவாமி. இனி வருவது என்னங்கிறத யோசிச்சு எங்க போக்கஸ் அங்கதான் இருக்கணும். ஒருவேளை நீங்க அப்படிதான் ஆண்டவரே எல்லாத்தையும் அனுபவிச்சீங்க, பட் முந்தா நாள் உயிரோட எழுந்து பிதாவின் மடியில் இருக்கீங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க போறீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க போறீங்க, கொடுத்துட்டீங்க. அதை போல செயல்பட எங்களுக்கு கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறவர்கள் பரம பிதாவே, ஆமென். பிதாவே, இவர்களுக்கு மன்னி தாங்கள் செய்கிறது இன்னதற்ற அறியாதிருக்கிறார்கள். இத மாதிரி நானும் பண்ணணும், நம்ம எல்லாரும் பண்ணணும், மன்னிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைய கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். Thank you. Angels Prayer Time சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. இது நான் மட்டும் ஜோம் பண்ணுறதுக்காக இல்ல, 2 பேர் ஒரு மனதோடு ஜோம் பண்ணும்போது இந்த கிருபை இறங்கும், நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கும். அதுக்காக தான் இந்த ப்ரேயர் டைம். ஸோ கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. Just 10 minutes every day.